வணக்கம் திரு ஹெச் ராஜா. முதலமைச்சராக இருந்து மறைந்த ஜெயலலிதா அவர்களின் உடல் தற்பொழுது பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு செய்தி ஒரு ஆழ்ந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அவரை பற்றி உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் திரு ராஜா. முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இன்று நம்மிடையே இல்லை என்பதை நம்பவே முடியவில்லை. 5 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது அவரோடு நெருங்கி பழகுகின்ற வாய்ப்பு பெற்றிருந்தேன். அவருடைய மிகப்பெரிய குணம் என்னவென்று சொன்னால், தான் ஒரு விஷயத்திலே சரி என்று முடிவு செய்து விட்டால் வேறு எந்தவித தயக்கம் இல்லாமல் உடனே அதை செயல்படுத்தக்கூடியவர். பல்வேறு பிரச்சனைகள் குறித்து சட்டமன்றத்தில் எழுப்பும் பொழுது அந்த இடத்திலேயே அதற்கு தீர்வு ஏற்பட்டு இருக்கின்ற பல உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும். அந்த அளவிற்கு ஒரு துணிச்சலோடு உடனடியாக செயல்படக்கூடியவர், மிகப்பெரிய புத்தி கூர்மையோடு செயலாற்றிய ஒரு முதல்வர். திரு எம்ஜிஆர் அவர்கள் 80 துவக்கத்திலே இவரை அரசியலுக்கு அறிமுகப்படுத்தியதிலிருந்து 35-36 ஆண்டுகளாக தமிழகத்தில் ஒரு தவிர்க்க முடியாத, அசைக்க முடியாத ஒரு தலைவராக செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் அவர் கட்சியில ஒவ்வொருவரும் அவர் தன் வீட்டு உறுப்பினராக அம்மா என்று அழைக்கின்ற அளவிற்கு உணர்வு பூர்வமாக ஒரு பெரிய போற்றக்கூடிய ஒரு தலைவராக செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தார்கள். அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு இது ஒவ்வொருவருக்கும். அவர்களுக்கு என்னுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்ல, இன்று மிக நீண்ட காலம் தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்து செயலாற்றிய செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவு தமிழகத்திலே அரசியலிலே ஒரு மிகப்பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நிரப்ப முடியாத ஒன்று அது. செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆன்மா நற்கதி அடைய என்னுடைய பிரார்த்தனைகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.